நம்மோடு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தோழர் மெய்யப்பன் ராமசாமி அவர்கள் இணைகிறார். மெய்யப்பன் ராமசாமி, உங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக சுருக்கமான கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டில் தற்போது நம்மோடு மருத்துவர், கல்லூரி மாணவி எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசாதாரண நிலை காணப்படுகின்றது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பள்ளியிலே. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ காவல்துறை அதிகாரிகளிலிருந்து இளைஞர்களிலிருந்து மிகப்பெரிய பாலியல் வக்கிரம் நடக்கின்றது. ஆபத்தான சூழ்நிலை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பார்வை சொல்லுங்க. பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள். 4 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஒண்ணு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா யார் இருக்கா, காவல்துறை யாரு கீழே வராங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கீழ் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு, காவல்துறை அவர்கள் கீழே வராங்க. 2வது, காவல்துறை எப்பவுமே இதே மாதிரிதான் செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னாடி நம்ம பல ஆண்டு காலம் கூட போத்தவங்க, முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல, அதற்கப்புறம் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல, அப்போ என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறைக்கு என்ன மாதிரி சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் எவ்வாறு அடக்குமுறை பயன்படுத்த முடிஞ்சது, எவ்வாறு சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி நடந்து வந்தார்கள், எவ்வாறு நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அப்படின்ற கேள்வி. இதுக்கு அடுத்தது, இந்த காவல்துறையினர் அவர்கள்ட்ட இருக்க ரிசோர்சஸ் என்ன, அவர்கள்ட்ட இருக்க பவர்ஸ் என்ன, கோர்ட்ல இன்னைக்கு என்ன அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம அப்படி கம்பேரிசனா பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறை எவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், யாரு கேள்வி கேட்கிறார்கள், எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம வெறும் டேட்டா, என்சிஆர்பியோட டேட்டா நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்து வந்தோம் அப்படின்னா 2011-12 இருந்து 2023-24 இல்ல இப்ப 24க்கு இன்னும் டேட்டா பப்ளிஷ் 23-24 வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இருக்கிறதே வர்ஸ்டான பீரியட் போன 13.5 ஆண்டு காலத்துல இந்த போன ஒரு ஆண்டு தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையா இருக்கிறது. இல்ல ஒரு ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுகவின் ஆட்சி காலம் தான் இருக்கிறதே மோசமான ஆட்சி காலம் தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு அடுத்தது, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சோசியல் கான்சியஸ் அந்த ஆளுகின்ற கட்சிக்கே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல மூத்த தலைவர்களே பெண்களை இழிவாக பேசுகிறார்கள். இல்ல அவர்களோட கட்சி கூட்டத்தில் நடக்கும் போதே பெண்களையும் பெண் காவல்துறையினரும் தவறாக நடத்துகிறார்கள். அந்த காவல்துறையினரும் இல்ல பெண்களிடம் தவறாக நடந்துவிட்டால் அதை எவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள், அவர்கள் எந்த தண்டனைக்கு உள்ளாகிறார்கள், அந்த விசாரணை எவ்வளவு நிதானமாக நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு சோசியல் கான்சியஸே இல்லாத அரசியல் கட்சியாக இருக்கிறது, ஒரு சோசியல் கான்சியஸே இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வாறு இதை நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுக்கு அடுத்தது, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது காவல்துறையினருக்கு எந்த மாதிரி சுதந்திரம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதுல ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதே காவல்துறையினர் வேற காலத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படி ஒண்ணும் இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா என்ன மாதிரி ஆக்ஷன் வந்திருக்கும், அப்போ ஆட்டோகிராட்டிக்கான ரூலர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேள்வி கூத்தாக்கி இருப்பாங்களே தவிர, ஆனா அன்னைக்கு இமீடியட்டா விமன் சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை உடனே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு கல்லூரிகள்ல சரி, பள்ளிசாலைகள்ல சரி, இல்லாட்டி பெண்களுக்கு வேற இடங்களிலும் சரி, அப்போ உடனடியாக அந்த ஆக்ஷன் இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, 2021க்கு முன்னாடி அது ஒரு இளைஞன் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்ணை தவறாக நடத்துகிறான். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற பார்வை இருக்கு. அப்போ அந்த பையனை உடனே அரெஸ்ட் பண்றாங்க, உடனே விசாரணை நடக்குது, உடனே ரிமாண்ட் செய்யப்படுகிறான், உடனே அங்க இருக்க விட்னஸஸ் சேர்க்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம் அந்த பையன் அவனே ஜெயில தூக்கு போட்டுக்கிறான். ஆனா அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு வேகமாக அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல அண்ணா நகரா இருக்கலாம், நம்ம எந்த இதுவா இருக்கலாம், இல்ல ஒசூரா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம், எல்லாமே பார்த்தோம்னா மீடியா எடுத்து அதை ஒரு பெரிய விஷயமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு மற்றவர்கள் எந்த ஒன்று நடவடிக்கையும் எடுக்கல கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கப்புறம் தான் அரெஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ரிமாண்ட் ஆகுது. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்கு எல்லா கேஸ்லயும். இதெல்லாம் பரவாயில்ல. திமுக கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு கேலி சம்பவத்தில் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படல. அது 2 குற்றவாளிகள் யாருன்னு வீடியோகிராஃப் எவிடன்ஸ் இருக்கு. காவல்துறை சார்ந்தவர்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, காவல்துறை பெண்மணி என்னன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துப்போம். ஒரு காவல்துறை அதிகாரி, அங்க இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்க என்ன மாதிரி போரா ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விசிகாவை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்கொயரிக்கு கூப்பிடப்படல.
ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் கீழே இருக்கிற காவல்துறையை செயலி இழந்த செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எடுத்துக்கிறோம். இதுதான். நன்றி.